ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் நம்ம இப்போ எக்கனாமிக்ஸில் பார்க்க போகிறோம். அதாவது வந்து போன வீடியோஸில் வந்து நம்ம டேக்ஸ் ஜிஎஸ்டியை பற்றி பார்த்தோம் இல்லையா. ஜிஎஸ்டி அதை காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி பார்த்தோம். அப்புறம் நேச்சர் ஆஃப் சேல்ஸ் டேக்ஸு, வேட்டு, ஜிஎஸ்டி அதெல்லாம் பார்த்தோம். இப்போ அட்வான்டேஜஸ் போனதில் லாஸ்ட்டில் பார்த்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிஎஸ்டி அதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா. த ஜிஎஸ்டி வில் மெயின்லி ரிமூவ் த cascading effect on the sale of goods and services. Removal of cascading effect will directly impact the cost of goods. Since tax on tax is eliminated in this regime, the cost of goods decreases. அதாவது வந்து இந்த காஸ்ட் ஜிஎஸ்டியோடைய நன்மைகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த டேக்ஸுக்கு டேக்ஸு, அதாவது வரி மீதான வரி இந்த முறையை வந்து நீக்கப்படுவதால் அந்த ப்ராடக்ட்ஸுக்கான அந்த செலவு இல்லையா, எக்ஸ்பெண்டிச்சர் அது வந்து குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நேரடியாகவே அது டைரெக்டாகவே பொருள்களுடைய செலவில் வந்து அது என்ன செய்கிறது, பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, GST is also mainly technologically driven all activities like registrations, return filing, applications for refund and response to notice need to be done online on the GST portal. This will speed up the process. அதாவது இந்த GST அப்படிங்கிறது வந்து இந்த டெக்னாலஜிக்கலி, அதாவது தொழில்நுட்ப ரீதியில் வந்து அமைக்கப்பட்ட ஒரு முறை தான் இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுது. மேலும் இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பதிவு செய்தல், அப்புறம் வந்து இது டேக்ஸ் இது வரி தாக்கல் செய்தல், அது கூடுதலாக அந்த செலுத்தியதை வந்து திரும்ப பெறுதல், அது மாதிரியெல்லாம் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த என்னென்ன வினாக்கள், கோரிய வினாக்களுக்கு பதிலளித்தல் போன்றவை இந்த ஜிஎஸ்டி அதனுடைய அந்த இதில் உண்டு அப்படிங்கிறாங்க. அந்த ஜிஎஸ்டி ஆன்லைனில் அந்த செயல்பாடுகள் அதெல்லாம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது. இதனால் வந்து அனைத்து விதமான ஆக்டிவிட்டீஸும் விரைவாக நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றி ஆன்லைனில் அதனுடைய இது வந்து செயல்படுகிறது. இந்த ஜிஎஸ்டி வந்து ஆன்லைனில் வந்து செயல்படுத்துகிறது. அதனால் அது அனைத்து செயல்பாடுகளும் விரைவான முறையில் நடைபெறுகிறது அப்படிங்கிறாங்க. ஓகேயா, இதான் வந்து ஜிஎஸ்டியினுடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பப்ளிக் டெப்ட் பார்ப்போம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு பப்ளிக் டெப்ட் அப்படின்னா பொதுக்கடன் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, இன் தி 18th and 19th centuries the role of the state was minimum, but since 20th century there has been enormous increases in the responsibilities of the state. Hence the state has to supplement the traditional revenue sources with borrowing from individuals and institutions within and outside the country. The amount of borrowing is huge in the underdeveloped countries to finance development activities. The debt burden is a big problem and most of the countries are in debt trapped. அது 18th மற்றும் 19th செஞ்சுரியில் பார்த்திங்கன்னா அரசினுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா மினிமம், அது குறைவானதாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 20th செஞ்சுரிலேருந்து கவர்மெண்ட்டினுடைய பொறுப்புகள், ஓகே, அரசினுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து அதிகரித்து கொண்டே வந்தது. எனவே அரசானது என்ன செஞ்சிச்சுன்னா, ஏற்கனவே உள்ள நம்ம பழைய முறையில் இருந்த ட்ரெடிஷ்னல் ரெவன்யூ இருக்கு இல்லையா, அதாவது பாரம்பரியமான வருவாய், அதோட ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்டையும் மற்றும் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்கள்கிட்டையும், அதாவது இன்ஸ்டியூஷன்ஸு வெளிநாட்டு உள்நாட்டு இன்ஸ்டியூஷன்கிட்டையும் என்ன செஞ்சுருக்கு, கடன் வாங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் டெவலப்டு, அதாவது வளர்ச்சி குன்றிய, அதாவது வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்க நாடுகள் இல்லையா, வளர்ச்சி குன்றிய நாடுகள், அது வளர்ச்சி திட்டங்களுக்கான அதிகமான கடன் பெறுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. சில நாடுகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இந்த டெப்டில் இருந்து கடன்களினால் அந்த இதில் வந்து சிக்கிக்கிறது, கடன் பொறியில் சிக்கிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்த டெப்ட் ட்ராப்ட் அப்படிங்கிறது, அந்த கடன் பொறியில் சில நாடுகள் வந்து என்ன செய்கிறாங்க, சிக்கிக்கொள்கிறது அப்படிங்கிறது. இதுதான் வந்து பப்ளிக் டெப்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய டெஃபனேஷன்ஸ் பார்ப்போம். ஓகேயா, பப்ளிக் டெப்ட் அதனுடைய டெஃபனேஷன்ஸ், அதாவது பொதுக்கடன் அதனுடைய டெஃபனேஷன்ஸ் பார்ப்போம். ஓகேயா, த டெப்ட் இஸ் தி ஃபார்ம் ஆஃப் promises by the treasury to pay to the holders of these promises a principal sum and in most instances interest on the principal. Borrowing is restored in order to provide funds for financing a current deficit. அதாவது பிலிப் டைலர் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக்ஸ் சொல்லியிருக்காரு. என்னென்னா இந்த டெப்ட் அப்படிங்கிறது, கடன் அப்படிங்கிறது வந்து ட்ரெஸரி அரசனுடைய ட்ரெஸரி இல்லையா, கவர்மெண்ட்டோட ட்ரெஸரி, அந்த ட்ரெஸரியில்
இந்த டெப்ட்டு வழங்கியவர்களுக்கு கருவூலத்தால் அந்த கடன் அந்த ட்ரெஸரியால் கடன் வழங்கியவர்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டும் அதனுடைய அந்த அசல் சொல்லுவோம் இல்லையா, அசலும் கொடுப்பதற்கான உத்தரவாதம், ப்ராமிசஸ், அதான் உத்தரவாதம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது வந்து கரண்ட்டில் உள்ள நடப்பு ஆண்டில் இருக்குல்லையா, அந்த நடப்பு ஃபைனான்ஸு இருக்குல்லையா, அதாவது அப்போதைக்கு புழக்கத்தில் இருக்கிற அந்த ஃபைனான்ஸ் அதனுடைய டெபிசிட்டு பற்றாக்குறை, கரண்ட் டெபிசிட், நடப்பில் உள்ள அந்த ஃபைனான்ஸ் டெபிசிட்டை வந்து பற்றாக்குறையை சரி செய்வதற்காக திரட்டப்படுகின்ற ஒரு நிதி தான் வந்து இது டெப்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது, பப்ளிக் டெப்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, இது வந்து பிலிப் டெய்லர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார் அந்த எக்கனாமிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ரிசிப்ட் ஃப்ரம் த sale of financial instruments by the government to individuals or firm in the private sectors to induce the private sector to release manpower and real resources and to finance the purchase of these resources or to make welfare payments or subsidies. இது வந்து காரல் அப்படிங்கிறவர். ஓகேயா, இந்த காரல் சோப் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. காரல் சோப் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக்ஸ் சொல்லியிருக்காரு. பப்ளிக் டெப்ட் அப்படிங்கிறது வந்து ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு இருக்காரு. ஓகே, அந்த ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாயிலாக கவர்மெண்ட் வந்து என்ன செய்யணும்னா அந்த ப்ரைவேட் செக்டார்ஸ்டையும் ப்ரைவேட் பர்சன்ஸ்டையும் அல்லது பெரிய நிறுவனங்களிடம் பெறுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் இதனை கொண்டு ப்ரைவேட் செக்டார்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணப்படுகிறார்கள். ஓகே, அவர்கள் தூண்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. மேலும் இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, மனித வளம், அது மற்றும் உண்மையான வளங்கள், அந்த நேச்சுரல் ரியல் அதாவது ரியல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, மேன் பவர் ரிசோர்ஸஸ் அண்டு ரியல் ரிசோர்ஸஸ், அதாவது அந்த மாதிரி ஓகேயா மனித வளம் மற்றும் உண்மையான வளங்களை பெருக்குவதற்கு மற்றும் அந்த ஃபைனான்ஸினை வந்து வளங்களை வாங்குதல் அல்லது அந்த வெல்ஃபேர் நலத்தை உருவாக்குதல் அல்லது சப்சிடிஸ் மானியங்களை வழங்குதல் ஆகியவற்றை இந்த மாதிரியெல்லாம் செய்கிறத குறிக்கக்கூடியது அப்படின்னு குறிப்பதாகத்தான் இந்த பப்ளிக் டெப்ட் சொல்லப்படுகிறது அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா இந்த காரல் சோப் அப்படிங்கிற எக்கனாமிக்ஸ் சொல்லியிருக்கார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பப்ளிக் டெப்டினுடைய டைப்ஸ் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் பப்ளிக் டெப்ட். டைப்ஸ் ஆஃப் பப்ளிக் டெப்ட். இன்டர்னல் பப்ளிக் டெப்ட். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் பப்ளிக் டெப்ட் அப்படின்னா உள்நாட்டு பொதுக்கடன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் இன்டர்னல் பப்ளிக் டெப்ட் இஸ் எ லோன் டேக்கன் பை த கவர்மெண்ட் ஃப்ரம் த சிட்டிசன்ஸ் ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வித்தின் தி கண்ட்ரி அண்ட் இன்டர்னல் பப்ளிக் டெப்ட் ஒன்லி இன்வால்விங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த். அதாவது இந்த இன்டர்னல் பப்ளிக் டெப்ட் அப்படின்னா உள்நாட்டு பப்ளிக் டெப்ட் பொதுக்கடன் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா. இந்த உள்நாட்டு கடன் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டிற்குள் உள்ள அந்த சிட்டிசன்ஸ் இருக்காங்களே, குடிமக்கள், அவங்க மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் ஓகேயா, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பல்வேறு இன்ஸ்டிடியூஷன்களிடமிருந்தும் கவர்மெண்ட்டால் பெறப்படுகின்ற ஒரு கடனாகும். ஓகேயா, மேலும் இந்த இன்டர்னல் டெப்ட் அப்படிங்கிறது வந்து வெல்த் இருக்கு இல்லையா, செல்வம், அந்த செல்வத்தை டிரான்ஸ்ஃபர் மாற்றிக்கொள்வது பற்றியதான ஒன்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பப்ளிக் டெப்ட் அப்படிங்கிறது வெல்த்தை வந்து மாற்றிக்கொள்ளக்கூடியது, அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி அதை பற்றியதாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த மெயின் சோர்சஸ் ஆஃப் இன்டர்னல் பப்ளிக் டெப்ட் ஆர் as follows. மெயின் சோர்சஸ் அப்படின்னா அந்த இன்டர்னல் டெப்டோட முக்கியமான ஆதாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் டெப்ட்ஸோட மெயின் சோர்சஸ் ஃபஸ்ட்டு ஆதாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் ஹூ பர்ச்சேஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்டு செக்யூரிட்டிஸ். அதாவது கவர்மெண்ட்ஸோட செக்யூரிட்டிஸ், அதாவது பத்திரங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாண்ட்ஸ் ஆவணங்களை, அதாவது ப்ரைவேட் பர்சன்ஸ் தனி மனிதர்கள் வாங்குவது. ஓகே, இது வந்து அந்த இன்டர்னல் டெப்டுக்குடைய முக்கியமான ஆதாரங்கள். அதாவது இண்டிவிஜுவல்ஸோ தனிநபரோ அல்லது கவர்மெண்ட் வெளியிடக்கூடிய அந்த செக்யூரிட்டிஸ் ஆர் இது சொல்லலாம், இது பாண்ட்ஸ், இதில் வந்து தனிநபர்கள் வாங்குதல், அது ஒரு இது சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேங்க்ஸ் போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பை பாண்ட்ஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட். அதாவது கவர்மெண்ட்டிடமிருந்து செக்யூரிட்டிஸ் ப்ரைவேட் பர்சன்ஸ் மற்றும் பப்ளிக் கவர்மெண்ட் நிறுவனங்கள். ஓகே, கவர்மெண்ட் பேங்க்ஸ் இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பெறுதல். ஓகே, இது ஒரு முக்கியமான ஆதாரமாக சொல்லப்படுகிறது. தேர்டு பார்த்திங்கன்னா நான் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் UTI, LIC, GIC எக்ஸெட்ரா ஆல்சோ பை த கவர்மெண்ட் பாண்ட்ஸ்.
அதாவது அரசு செக்யூரிட்டிஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸ், அதில் வந்து அந்த ஃபைனான்ஸ் இது நான் ஃபைனான்சியல் இன்ஸ்டியூஷன், நிதி சாரா நிறுவனங்கள், ஓகே, நிதி சாரா நிறுவனங்களாகிய யூடிஐ, எல்ஐசி, ஜிஐசி இதெல்லாம் வந்து பெறுதல். இது இந்த நான் சொன்னப்போ இந்த நிறுவனங்கள் எல்லாமே பெறுகின்றன. ஓகே, அதுதான் வந்து இந்த பப்ளிக் டெப்டினுடைய முக்கியமான சோர்ஸஸாக சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் கேன் லேர்ன் த கவர்மெண்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் மணி சப்ளை. The central bank can also issue money to meet the expenditures of the government. மணி சப்ளை இருக்கு இல்லையா, பணம் அளிப்பு, அந்த மணி சப்ளை வாயிலாக கவர்மெண்ட்டிற்கு ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கடன் வழங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ கவர்மெண்ட்டினுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இல்லையா, அந்த கவர்மெண்ட்டுக்கான செலவுகள் இல்லையா, அதையெல்லாம் சந்திப்பதற்காக ரிசர்வ் பேங்க் வந்து என்ன செய்யுது, பணமாக வழங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எல்லாமே பப்ளிக் டெப்டுடைய மெயின் சோர்சஸ். ஓகேயா, அதாவது இன்டர்னல் பப்ளிக் டெப்டுடைய மெயின் சோர்ஸஸாக சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்டர்னல் பப்ளிக் டெப்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேயா, எக்ஸ்டர்னல் பப்ளிக் டெப்ட் அப்படின்னா என்ன, வெளிநாட்டு பொதுக்கடன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வென் எ லோன் இஸ் டேக்கன் ஃப்ரம் அப்ராட் ஆர் ஃப்ரம் ஆன் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் இட் இஸ் கால்டு எக்ஸ்டர்னல் பப்ளிக் டெப்ட். த மெயின் சோர்சஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் பப்ளிக் டெப்ட் ஆர் IMF, World Bank, IDA and ADP etc. Loan from other countries and the governments. அதாவது வந்து இந்த இன்டர்நேஷ்னல் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இன்டர்நேஷ்னல் நிறுவனங்கள் மற்றும் வந்து இந்த ஃபாரின் வெளிநாட்டிலேருந்து பெறப்படக்கூடிய கடன் மற்றும் அந்த வெளிநாட்டிலேருந்து பெறப்படுகிற அந்த கடன், அதை தான் வந்து என்னென்னு சொல்லப்படுகிறது, இந்த எக்ஸ்டர்னல் பப்ளிக் டெப்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அயல்நாட்டு கடன் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேயா, அதுதான் வந்து என்னென்னு சொல்லப்படுகிறது, எக்ஸ்டர்னல் பப்ளிக் டெப்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த IMF, வேர்ல்டு பேங்கு, IDA, ADP போன்ற அந்த அமைப்புகள் இருக்கு இல்லையா, அந்த ஆர்கனைசேஷன், அதில் இருந்து இந்த வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அதாவது வெளிநாட்டு அரசுகள், அந்த அரசுகளிடமிருந்து கடன் பெறுவது தான் நம்ம என்னன்னு சொல்லப்படுகிறோம், இந்த அயல்நாட்டு கடன்களுக்கான முக்கிய வந்து ஆதாரமாக அது உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதான் வந்து எக்ஸ்டர்னல் பப்ளிக் டெப்ட் அழைக்கப்படுகிறது. ஓகேயா, இதனுடைய கண்டினியூஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.